ஐந்தாம் அதிகாரம் 44 சொல்கிறது, ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு சொல்லுவேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், தவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம சத்துருக்களை சிநேகிச்சோமா? ஆனா இயேசு கிறிஸ்து சத்துருவை சிநேகிச்சார். இன்னைக்கு ஆண்டவர் வழியில் நடக்கிற நம்மளும் சத்துருவை சிநேகிக்கணும் பைபிள் சொல்லி. சிலர் உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க, சிலர் உங்களை யாராவது ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பாங்க. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், வேற்று சொல்லப்பட்டபடி சத்துருவை சிநேகிச்சாதான் தேவனுடைய பிள்ளை சொல்லி வேத்துல வாசிப்போம். யோசித்து பாருங்க, ஒருத்தர் மூலமா நமக்கு தொழிலே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டா அவனை சிநேகிப்போமா? நான் பார்த்து சொல்ல விரும்புவேன், அந்த நபர் ஒருத்தர் திரும்பி வரும்போது நீங்க அவனை நேசிக்கணும். சிலர் உங்களை வார்த்தையினால, வீணான வார்த்தையினால உங்களை சுத்தி இருக்கலாம், அவங்கள நேசிக்கணுமா? பைபிள் சொல்லுது கட்டாயம் அவங்களை நேசிக்கணும். ஏன் பாஸ்டர் நான் நேசிக்கணும்? பைபிள வாசி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இந்த யூதாஸ் காரியத்தை தன்னை காட்டி கொடுப்பான் என்று அறிந்தும் அவனை பார்த்து சொன்னாரு, சிநேகிதனே. நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட சத்துருவை சிநேகிச்சு பாருங்க. ஏழு பிள்ளைகள் அதே அதிகாரம் 40 சொல்கிறது, இப்படி செய்வதனால் பிதாவுக்கு புத்தரா இருக்கு. அப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? சத்துருக்களை சிநேகிக்கிறோம், அழைக்கிறவங்க நன்மை செய்யும் போது நிச்சயமா ஆஸ்வதிப்படுகிறது, கர்த்தர் ஆஸ்வதிப்பாராங்க.